ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, துத்திக்கீரையோட பெனிஃபிட்டும் அதை எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். துத்திக்கீரை அப்படின்னு சொன்னாவே இது பார்த்திங்கன்னா மூலத்தை குணப்படுத்தும், உடல் சூட்டை தணிக்கும், சிறுநீரக பிரச்சனையை சரி பண்ணும். இப்படி நிறைய மூலிகை பலன் இருக்குது இதில். துத்திக்கீரையோட தாவரவியல் பேர் என்னென்னா அபோட்டிலான் இண்டிகம்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட இலை பார்த்திங்கன்னா இதய வடிவத்தில் இருக்கும், பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கும். 120 நாள் நம்ம துத்திக்கீரையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டோன்னா பைல்ஸ் பிரச்சனை சுத்தமாக போயிடுங்க. பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை வரும். இந்த கீரையில் பார்த்திங்கன்னா புளி அப்புறம் காரம் இது ரெண்டுமே சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம உடம்புக்கு முழுமையான பலன் கிடைக்கும். நம்ம முகத்தில் முகப்பொரு இருந்தால் கூட, இல்லை ஏதோ ஒரு கட்டி இருந்தால் கூட இந்த கீரையை நீங்கள் அரைச்சி அந்த முகப்பொரு மேலேயோ இல்லை கட்டி மேலேயோ தடவுனிங்கன்னா கட்டியோ முகப்பொரும் சரியாயிடும். துத்திக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு எப்படி செய்யணுன்றதை நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டுட்டு 2 காஞ்ச மிளகா போட்டு வதக்கியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெளியிலையும் சொல்ல முடியாது, கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த கீரையை உள்ளுக்கோ இல்லைனா அந்த மூளை இருக்க அந்த இடத்துல அரைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். சில பேர் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் குறப்பாக இருக்கும், சாப்பிடும்போது தொண்டையில் லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா துத்துக்கீரையை நல்லா விளக்கெண்ணெயில் வதக்கிட்டு அதை ஒரு வெள்ளை துணியில் காட்டன் துணியில் வச்சு உங்களுக்கு எங்கே அந்த மூளை இருக்க இடத்துல நைட்டு டெய்லி வச்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே இது குணமாகிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைனா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 5 இலையை எடுத்துக்கோங்க. மோரில் அரைச்சி கலந்து குடிச்சிங்கன்னா உடல் சூட்டை தணிக்கும், அந்த பைல்ஸ் ப்ராப்ளமும் சரியாகும். வெங்காயம் வதங்கின உடனே நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க துத்திக்கீரையை இதில் சேர்த்து வதக்குறேன். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கீரையை நம்ம தனியாக சாப்பிடும்போது தொண்டையில் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை சாப்பாடு கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா, இல்லைனா சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா தெரியாது உங்களுக்கு பெருசாக. மூலம் பிரச்சனை இருக்கவங்க இந்த கீரையை 120 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். சமைச்சு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க காலையில் 5 இலையை எடுத்து மோரில் மிக்ஸ் பண்ணி குடிங்க. அப்படி இல்லைனா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி விளக்கெண்ணெயில் வதக்கி மூளை இருக்க இடத்துல வச்சிங்கன்னா சரியாயிடும். துத்திக்கீரையை உடல் வலிக்கும் பயன்படுத்துவாங்கங்க. கொதிக்கிற தண்ணியில் துத்தி இலையை ஒரு கைப்பிடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் ஒரு காட்டன் துணியை எடுத்து நனைச்சி பிழிஞ்சி வலி இருக்க இடத்துல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வலி சரியாயிடும். இந்த கீரையை வாய்ப்புண் ஈறு பிரச்சனைக்கும் பயன்படுத்தலாம். அவ்வளோதாங்க, துத்திக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நன்றி.